ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள கிரைம் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் பாலன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாய் ஜெயிலிலேயே ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை வளர வளர ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு நிறைய கதைகளை சொல்லி வளர்க்கிறாங்க. ஆனால் அந்த கதைகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அவங்களோட வாழ்க்கையை தான் குறிக்குது. இப்படி அம்மாவோட கதைகளை கேட்டே வளர்ந்த அந்த சின்ன பையனுக்கு அவனோட உலகமே அவனுடைய அம்மாவும் அவங்க சொல்ற அந்த கதைகளும் தான். இப்படி ஜெயிலிலேயே பிறந்து வளர்ந்த அந்த குட்டி பையன் ஒரு நாள் தன்னுடைய அம்மாவோட வெளியே வரான். அதுக்கப்புறம் அவனோட அம்மா அவனை கூட்டிக்கிட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு போறாங்க. அவங்களுக்குன்னு எந்த நிரந்தரமான அடையாளத்தையும் கொடுக்காம ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேரை பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற வயசான பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக வேறு ஒரு அடையாளத்தோட அந்த அம்மாவும் பையனும் அந்த பாட்டியோட வீட்டுக்கு போய் தஞ்சம் புகுறாங்க. அப்படி அந்த பாட்டியோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சின்ன பையனோட அம்மா சில சம்பவங்களை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு அந்த பையனோட அம்மா மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. இவ்வளவு சின்ன வயசுலயே தன்னோட அம்மாவை இழந்த அந்த பையன் அவங்களை எங்கெங்கயோ தேடுறான். ஆனா அவனால அவங்களை கண்டுபிடிக்க முடியல. வாழ்க்கை ஓட்டத்துல வெவ்வேறு ஊர்களுக்கு போறான். சில வருஷங்கள் கழிச்சு எந்த ஊர்ல அவனோட அம்மாவை தொலைச்சானோ திரும்ப அதே ஊருக்கே வரான். அப்படி வந்ததும் தன்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி அலைய ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் தேடி போற இந்த பயணத்துல இருக்கிற மர்மங்கள் தான் மீதி கதையே. கடைசியில அம்மாவும் பையனும் சேர்ந்தாங்களா, இல்ல அந்த பையனோட அம்மா இறந்துட்டாங்களா, அந்த வயசான பாட்டியை பார்த்துக்க போன வீட்டுல இவனோட அம்மா அப்படி என்ன சம்பவம் பண்ணாங்க? இப்படி பல கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல அடுத்தடுத்த சர்ப்ரைஸ்களோட கிளைமேக்ஸ்ல யாராலும் யூகிக்க முடியாத ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொல்லப்பட்ட படம் தான் இந்த பாலன். சரி வாங்க, இப்ப நம்ம இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே சுவர்ல சில கிறுக்கல்கள் இருக்கு. அந்த கிறுக்கல்களை வச்சு ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு அவங்களோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம வீட்டோட கலர் இப்படி தான் இருக்கும். உன்னோட அப்பா இந்த கலர் ஸ்கூட்டர் தான் வச்சிருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க வந்தோம். இப்படி எல்லாம் அவங்க தன்னோட பையனுக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கதையை அவங்க எங்க உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ஜெயில் செல்லுக்குள்ள இந்த பையனோட அம்மா அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு கொடூரமான கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அப்படி ஜெயிலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவங்க கர்ப்பமா இருக்கிற விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளேயே இந்த பையனை பெற்றெடுக்கிறாங்க. இப்படி ஜெயிலிலேயே வளர்ற அந்த சின்ன பையனுக்கு அவனோட அம்மா தினமும் நிறைய கதைகள் சொல்லி வளர்க்கிறாங்க. இந்த குட்டி பையனை பொறுத்த வரைக்கும் அவனோட உலகமே அவனுடைய அம்மா தான். ஜெயிலுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்ததால வெளி உலகத்தை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் ஒரு நாள் இவங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரிய வருது. உடனே இந்த அம்மா தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு ஜெயிலை விட்டு வெளியேற தயாராகிறாங்க. இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு பிம்ப் லேடி இந்த பையனோட அம்மாவை கூப்பிடுறாங்க. என்ன நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டு? இந்த ஜெயிலுக்குள்ள இருந்த வரைக்கும் நான் தானே உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன். சரி, வெளியே போனதும் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போன் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி இந்த அம்மா கையில கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பிம்ப் லேடி வெளியில பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கைதாகி ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களும் ரிலீஸ் ஆயிடுவாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு என்கிட்ட தான் நீ வேலைக்கு வரணும் அப்படின்னு மிரட்டுற மாதிரியே அந்த நம்பரை இந்த அம்மா கையில கொடுத்து அனுப்புறாங்க. இவங்களும் பயந்துகிட்டே அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு ஜெயிலை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஜெயிலரையும் போய் பார்க்கறாங்க. அந்த ஜெயிலர் வெளியே போனதும் இந்த ஹோமுக்கு போய் பாரு, அவங்களும் உனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவாங்க சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. அந்த விசிட்டிங் கார்டும் அந்த போன் நம்பரும் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு ஜெயிலை விட்டு வெளியே வந்ததும் ரெண்டையும் நேரா குப்பை தொட்டியில போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தங்களுக்கும் தன்னோட பையனுக்கும் ஒரு புது அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு வேலை தேடி கிளம்புறாங்க. அப்படியே அவங்க போய் சேர்ந்த இடம் ஒரு சின்ன குக்கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில வயசான ஒரு பெரியவர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா இந்த அம்மா ரொம்ப பாவமா கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர், இந்த கடையை ஒழுங்கா ஓடுறது இல்லம்மா, இதுல உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும் சொல்றாரு. ஆனா இந்த பையனோட அம்மா கொஞ்ச நேரத்திலேயே அந்த டீ கடையை சுத்தம் பண்ணி ரொம்ப நேர்த்தியா மாத்திடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அந்த பெரியவர், சரி ஓகேம்மா, நீயும் உன் பையனும் இந்த கடையிலேயே தங்கிக்கோங்க, உனக்கு இங்க வேலை கொடுக்குறேன் சொல்லி அவங்கள வேலைக்கே சேர்த்துக்கிறாரு. அப்படி இவங்க அந்த பெரியவரோட டீ கடையில வேலை செய்யும் பொழுது இவங்களோட பேர் ஹிந்துன்னு சொல்லி தான் சேர்ந்திருப்பாங்க. ஆனா அது அவங்களோட உண்மையான பேர் கிடையாது. இதுவரைக்கும் இவங்களோட உண்மையான அடையாளத்தை யார்கிட்டையும் வெளிப்படுத்தவே இல்லை. அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அதனால அது என்னன்னு போக போக பார்ப்போம். இப்படி அம்மாவும் பையனும் அந்த டீ கடையிலேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற சில பேரோட பார்வை இந்த அம்மா மேல விழுது. இதை கவனிக்கிற அந்த பெரியவர் அடுத்த நாள் இந்த அம்மாவை கூப்பிட்டு, இத பாருமா, இதுக்கப்புறம் நீ இந்த கடையில தங்க வேண்டாம், நீ என் வீட்டுல வந்து தங்கிக்கோ, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் சொல்லிட்டு வீட்டோட சாவியையும் கொடுக்குறாரு. ஆனா அடுத்த நாளே இந்த அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவர் கொடுத்த அந்த வீட்டோட சாவியை கடைவாசல்லையே வச்சுட்டு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு அடையாளத்தோட கட்டிட வேலைக்கு சித்தாளா சேர்றாங்க. அப்படி இவங்க வேலைக்கு சேர்ந்த இடத்துல இதுக்கு முன்னாடி டீ கடையில வேலை பார்த்துக்கிட்டே இருந்தப்போ பார்த்த அதே ஊர்க்காரரான ஒரு நபர் இருக்காரு. அவர் ஒரு டிரைவர். இங்க சித்தாள் வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த அம்மாவை பார்த்ததும்
அந்த டிரைவர் நேரா வந்து, இதுக்கு முன்னாடி அந்த டீ கடையில உன்னை பார்த்தேனே, அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்துட்டியா என்ன கேக்குறாரு. ஆனா இந்த அம்மா, இல்லையே, நான் எந்த டீ கடையிலயும் வேலை செய்யல, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அந்த டிரைவரை முதல் முறையா பார்க்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு அந்த டிரைவர், என்னம்மா இப்படி பேசுற, அந்த டீ கடையில வேலை பார்க்கும்போது நான் உன்கிட்ட வந்து பேசியிருக்கேனே, அப்போ உன்னோட பேர் கூட ஹிந்துன்னு சொன்னியே, இப்போ வேற பேர் சொல்லுறன்னு கேக்குறாரு. அதுக்கும் இந்த அம்மா, இல்லங்க, நீங்க வேற யாரையோ நினைச்சு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவரை தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த டிரைவர் விடுற மாதிரி இல்ல, நேரா அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் கிட்ட போயிட்டு, இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லிதான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவரோட டீ கடையில வேலை பார்த்தது எனக்கு நல்லா தெரியும் சொல்றாரு. சரி, இங்க என்ன கதை சொல்லி வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்தா, நிலச்சரிவுல இவங்களோட வீடு முழுசா இடிஞ்சு போயிடுச்சாம். அந்த விபத்துல அவங்களோட கணவரும் இறந்துட்டாராம். வேற வழி இல்லாம தான் வேலை தேடி இங்க வந்திருக்கிறதா கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லி வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இவங்க சொன்ன இந்த கதை எல்லாமே பொய் தான் நிரூபிக்கணும்னு நினைச்ச அந்த டிரைவர் பக்கத்துல இருந்த இந்த அம்மாவோட பையன் கிட்ட போயிட்டு அந்த நிலச்சரிவு கதையை பத்தி கேட்கிறாரு. ஆனா அவங்க அம்மா எப்படி எல்லாம் அந்த கதையை சொல்லி கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட மாறாம அந்த சின்ன பையன் அந்த டிரைவர் கிட்ட சொல்றான். எஸ், அந்த சின்ன பையனோட அம்மா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அடையாளத்தோட வேலைக்கு சேரும்போது இந்த சொல்ல போற கதையையே முன்கூட்டியே தன்னோட பையனுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனால அவனும் எந்த தடுமாற்றமும் இல்லாம அவங்க சொல்லி கொடுத்த அதே கதையை தான் அப்படியே சொல்றான். சோ அந்த கான்ட்ராக்டருக்கும் பெருசா எந்த சந்தேகமும் வரல. அந்த டிரைவரும் குழப்பத்தோடவே அங்கிருந்து கிளம்பிடுறான். ஏன் இந்த அம்மா இப்படி வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்லி வேலைக்கு சேர்றாங்கன்னு புரியாமலேயே அந்த டிரைவர் அங்கிருந்து கிளம்புறான். இதுக்கு மேலையும் இங்க நம்மளால நிம்மதியா வேலை பார்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணி இந்த அம்மா தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு அந்த சித்தாள் வேலையையும் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பணக்கார வீட்டுல வீட்டு வேலைக்காரியா வேலைக்கு சேர்றாங்க. அந்த வீட்டுல இவங்க பையனோட வயசுலயே அபிஜித் என்ற ஒரு குட்டி பையனும் இருக்கான். அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அவனை பாத்துக்கிறது என எல்லா வேலைகளையும் இந்த அம்மா தான் கவனிச்சுக்கிறாங்க. அதே வீட்டுல தான் இவங்களோட பையனும் தங்கி இருக்கான். இப்படியே அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டு ஓனர் அம்மா இந்த அம்மாவை கூப்பிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு, நானும் என்னோட பையனை கூட்டிக்கிட்டு அங்க போக போறேன், அதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டும் அந்த பையனோட சர்டிபிகேட்ஸும் இந்த அம்மா கையில கொடுத்து அனுப்புறாங்க. இவங்களும் அதை எடுத்துக்கிட்டு நேரா ஜெராக்ஸ் சென்டருக்கு போய் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வர்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததும் வீடு முழுக்க ஒரே கூட்டமா இருக்கு. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த வீட்டு ஓனர் அம்மா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்படிதான் என்ன விஷயம்னு தெரியாது. ஸ்கூலுக்கு போன அந்த பணக்கார வீட்டு குட்டி பையன் அபிஜித் ஸ்கூல் முடிஞ்சு ஆட்டோல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ விபத்துக்குள்ளாகிடுது. அந்த ஆட்டோல இருந்த எல்லா குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்துடுறாங்க. அந்த விபத்துல அபிஜித்தும் இறந்துடுறான். இப்படி அபிஜித் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் உன்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் அடையாள ஆவணங்கள் எல்லாமே இப்ப இந்த அம்மா கையில தான் இருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே அந்த அடையாளத்தையே தன்னோட பையனுக்கு உருவாக்கிட்டு இங்கிருந்து வேற ஒரு ஊருக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணி தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை இந்த அம்மா கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேக்ல ஒரு ஐடி கார்டு இருக்குது. அதை பார்த்தா அந்த பெண் இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிடல்ல நர்ஸா வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ஹாஸ்பிடல் கொடுத்த நர்ஸ் ஐடி கார்டு தான் அது. அந்த ஐடி கார்டை பார்த்த உடனே இந்த அடையாளத்தை வச்சு ஹோம் நர்ஸா வேலைக்கு சேரலாம்னு இந்த அம்மா முடிவு பண்றாங்க. உடனே அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களோட கவனத்தை திசை திருப்பி அந்த நர்ஸ் ஐடி கார்டை வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ இவங்க ஒரு ஹோம் நர்ஸ், இவங்க பையன் அபிஜித் இந்த புதிய அடையாளத்தோட ஒரு சின்ன கிராமத்துல பெரிய வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற வயசான பாட்டியை பார்த்துக்கிற ஹோம் நர்ஸ் வேலைக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டை பார்த்தாலே ஒரே இருட்டா அமைதியா கொஞ்சம் மர்மமா இருக்கு. உள்ள போனதும் நாம பாத்துக்க வர்ற அந்த பாட்டி எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு போறாங்க. அப்ப திடீர்னு வீல் சேர்ல உட்கார்ந்தபடி அந்த வயசான பாட்டி என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த பாட்டி தான் இவங்க பாத்துக்க வர்றவர். யாரு நீ? உன்னை யாரு இங்க வர சொன்னது? இன்னும் அந்த பாட்டி கோபமா இந்த அம்மாவையும் குட்டி பையனையும் மிரட்டுறாங்க. அதுக்கு இந்த அம்மா, கல்ஃப்ல இருக்கிற உங்க பையன் தான் உங்களை பாத்துக்க ஹோம் நர்ஸா என்னை அனுப்பி வச்சிருக்காரு சொல்றாங்க. அதை கேட்டதும், ஓ, அவனா உன்னை அனுப்பி வச்சிருக்கானா? சரி, இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் தங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பெரிய வீட்டோட பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த அம்மாவையும் அவங்க பையனையும் தங்க வைக்கிறாங்க. இந்த வயசான பாட்டி இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் பயங்கரமான கேரக்டர். எப்பவுமே கண்ணும் கருத்துமா இந்த வீட்டை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியாது. அதனால இவங்களுக்கு ஒரு வீல் சேர் இருக்கு. அந்த வீல் சேர்ல தான் அந்த பெரிய வீடு முழுக்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே அந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த பாட்டியோட வீட்டு காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற பெரிய மாமரத்துல இருக்கிற மாங்காய்களை பறிச்சு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நாள் 4-5 சின்ன பசங்க பாட்டிக்கு தெரியாம மாங்காய் பறிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி இந்த மாமரத்துல ஏறிட்டு இருக்காங்க. அப்போ சத்தம் கேட்டதும் இந்த பாட்டி வீல் சேர்லயே நேரா அங்க போயிட்டு அந்த பசங்களை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பசங்க எல்லாரும் பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்ததும் இந்த குட்டி பையனோட அம்மா நேரா அந்த பாட்டி கிட்ட போய், ஏமா உங்களுக்கு என்ன பைத்தியமா? பசங்க மாங்காய் தானே பறிச்சுட்டு இருக்காங்க, அதுக்காக அவங்கள சுட்டு கொல்ல பார்ப்பீங்களா? கோபமா கேக்குறாங்க. அப்போ அந்த பாட்டி திடீர்னு அந்த துப்பாக்கியை இந்த அம்மா பக்கம் திருப்பி சுடுறாங்க. ஆனா சுட்டாலும் இந்த அம்மாக்கு எதுவுமே ஆகல. என்னன்னு பார்த்தா அது டம்மி புல்லட்ஸ். அப்பதான் அந்த பாட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத பாருமா, இந்த கண்ணுல இருக்கிறது எல்லாமே டம்மி புல்லட்ஸ். ஒரிஜினல் புல்லட்ஸ் எல்லாம் வேற வச்சிருக்கேன். இந்த டம்மி புல்லட்ஸ் வச்சுதான் அந்த பசங்களை பயமுறுத்துவேன். இங்க வராத வரைக்கும் இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா தானே இருந்தேன். எனக்கு பாதுகாப்பே இந்த கண் மட்டும் தான். இதை வச்சுதான் நீங்க யாரும் என்ன தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிட்டேன். அதனாலதான் இந்த
வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு பயம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த பாட்டியை ரொம்ப நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகளை சமைச்சு கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாட்டியும் இந்த அம்மா கூட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடும் இந்த இடமும் இந்த வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பையனோட அம்மாவுக்கு பழக ஆரம்பிக்குது. அதனாலதான் தன்னோட பையனை அதே ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. இப்போ அபிஜித் பேர்ல இருக்கிற அந்த குட்டி பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். தினமும் அந்த பையனை கூட்டிட்டு போக ஒரு ஸ்கூல் வேன் வரும். ஆனா பையனை வேன்ல ஏத்தி விடும்போது இந்த அம்மா மெயின் கேட் வழியா கூட்டிட்டு போக மாட்டாங்க. வீட்டோட பின்பக்கமா கூட்டிட்டு போய் தான் ஸ்கூல் வேன்ல ஏத்தி விடுவாங்க. ஏன்னா யாருக்கும் இவங்க பையனும் இந்த வீட்டுல தங்கியிருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற வயசான பாட்டி கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவை கூப்பிட்டு, எதுக்குமா நீ மெயின் கேட் வழியா உன் பையனை ஸ்கூல் வேன்ல ஏத்தி விடாம வீட்டோட பின்பக்கம் கூட்டிட்டு போய் ஏத்தி விடுற? உன்னோட கதை தான் என்ன கேக்குறாங்க. அப்போதான் இந்த அம்மா தன்னோட கதையை அந்த பாட்டி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நேரடியா நடந்த விஷயத்தை சொல்லாம ஒரு ராஜா கதை மாதிரி சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு கொடூரமான ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு ரொம்ப அப்பாவியான ஒரு இளவரசி இருந்தா. ஆனா அந்த ராஜா எப்ப பார்த்தாலும் அந்த இளவரசியை அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாத அந்த இளவரசி அந்த ராஜாவை கொன்னுட்டா. அப்படி அந்த ராஜாவை கொன்னதுக்காக அந்த இளவரசியை சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்படி சிறைக்கு போனதுக்கு பிறகுதான் அந்த இளவரசிக்கு தான் கர்ப்பமா இருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சிறைக்குள்ளேயே அவங்க ஒரு பையனை பெத்தெடுத்தாங்க. அந்த சிறைக்குள்ள பிறந்த அந்த பையன் தான் இனிமேல் தனக்கு எல்லாமேன்னு நினைச்சு இந்த அம்மா அவனை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தன்னோட வாழ்க்கையில நடந்த உண்மையான கதையை ராஜா கதையா மாத்தி அந்த பாட்டி கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டி இது ஒரு கதை இல்ல, இந்த அம்மாவோட வாழ்க்கை கதை தான் என்பதை புரிஞ்சுக்கிறாங்க. எஸ் சார், இந்த பையனுடைய அம்மா ஒரு கொடூரமான ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டங்களையும் டார்ச்சரையும் அனுபவிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாம அந்த ஹஸ்பண்டையே கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயில இருக்கும்போது இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க சொன்ன அந்த கதையின் மூலமா நமக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல யாரையும் நம்ப முடியாதுன்னு நினைச்சு எந்த இடத்துலயும் நிரந்தரமா இருக்காம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளத்தோட தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த வயசான பாட்டியோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா ஒரு இடத்துல நிம்மதியா செட்டில் ஆகுறாங்க. அதுவும் ஒரு நர்ஸ் என்ற அடையாளத்தோடு இருக்கிற இந்த அம்மாவோட கதையை முழுசா கேட்ட அந்த பாட்டிக்கு இந்த அம்மா மேல இன்னும் அதிகமான பாசம் வந்துடுது. அதனால ஒரு நாள் அந்த பாட்டி, இதை பாருமா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ வாழ்ந்துக்கணும். ஒரே வெளிநாட்டுல இருக்கிற என்னோட பசங்க யாரும் இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க. நான் இறந்த விஷயத்தை கூட அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். என்னோட உடம்பை இந்த வீட்டுக்கு வெளியில புதைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு வாழை மரத்தை மட்டும் நட்டுடுமா சொல்றாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்த அந்த பாட்டி கடைசியில இறந்து போயிடுறாங்க. பாட்டி இறந்த விஷயத்தை அவங்க வெளிநாட்டுல இருக்கிற பசங்களுக்கு இந்த அம்மா சொல்லவே இல்லை. அந்த பாட்டியோட ஆசைப்படியே அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல இவங்களை புதைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு வாழை மரத்தையும் நட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட மொத்த வீட்டையும் இந்த அம்மாவே எடுத்துக்கிட்டு என்னோட பையனோட சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டியோட கண்ணும் இப்போ இவங்க கைக்கு வந்திருக்கு. இப்படியே அம்மாவும் பையனும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் யதார்த்தமா வெளியே மார்க்கெட்டுக்கு போன இடத்துல ஒரு குரல் இவங்களுக்கு கேக்குது. ஹே, எப்படி இருக்க? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பயந்துகிட்டே திரும்பி பார்க்கறாங்க. அப்போதான் தெரிய வருது, ஜெயில இருந்த அந்த பிம்ப் லேடி கூட இப்போ விடுதலையாகி வெளியே வந்திருக்காங்க. அவங்க இந்த அம்மாவை பார்த்ததும், என்னடி வெளியே போனதும் ஃபோன் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்தேன், ஆனா நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஆமா, நீ இப்போ இந்த ஊர்ல தான் இருக்கியா? சரி வா, உன்கிட்ட நிறைய பேச வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த லேடி பீம்பை பார்த்ததும் இந்த அம்மா பயந்து போய் அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அதே லேடி பீம் தான் கதவுக்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ எங்க போனாலும் உன்னை தேடி நான் வந்துருவேன்னு உனக்கே தெரியும்ல. கதவை திறக்கிறதுக்கு என்ன விட்டுட்டு போக முடியாது, ஒழுங்கா கதவை திறன்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த அந்த லேடி, என்னடி இவ்வளவு பெரிய வீட்டுல உன்னை நம்பி கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு வயசான பாட்டியை பார்த்துக்க வர்றேன்னு சொன்னீங்க, அந்த பாட்டி எங்கன்னு கேக்குறாங்க. வீடு முழுக்க தேடியும் பாட்டியை காணும். அப்போ பாட்டியை போட்டு தள்ளிட்டேன், உனக்கு இதுதானே பழக்கம், கொன்னுட்டு துண்டு துண்டா வெட்டி புதைச்சிருப்பியா அந்த லேடி பீம் கேரி பண்றாங்க. அதுக்கு இந்த அம்மா, இல்ல நான் அவங்களை சாகடிக்கலன்னு சொல்றாங்க. அப்போ அந்த லேடி, சரி ரெடி ஆகு, உன்னை வச்சு நான் எவ்வளவோ பிளான் பண்ணேன், ஆனா நீயும் இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உன் பையன் எங்கன்னு கேட்கறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் இந்த அம்மா சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த லேடி, ஓ ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டானா, சரி அவனை கூட்டிட்டு நீ இப்பவே என்னோட கிளம்பணும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பாட்டி இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள், நீ இப்படியே எவ்வளவு நாள் தான் ஓடிக்கிட்டே இருப்ப, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நில்லு, இந்த வீட்டை மட்டும் விட்டு போயிடாதன்னு அந்த பாட்டி சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தைகள் தான் இப்போ இந்த அம்மாவுக்கு நினைவுக்கு வருது. அந்த பாட்டி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்ததும் உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பாட்டியோட கண்ணை எடுத்துக்கிட்டு அதுல ஒரிஜினல் புல்லட்ஸ் போட்டு இவங்களை தேடி வந்த அந்த லேடி பீம்பை நோக்கி ஷூட் பண்றாங்க. அப்படி ஷூட் பண்ணதும் அந்த லேடி பீம் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடலை எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சுட்டு இப்போ வீடு முழுக்க இருந்த ரத்தக்கரையை இந்த அம்மா சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரத்தக்கரையை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் திடீர்னு ஒரு போன் கால் வருது. வெளிநாட்டுல இருக்கிற அந்த வயசான பாட்டியோட பையன் கிட்ட இருந்து, இன்னைக்கு ஈவினிங் நாங்க எல்லாரும் கிளம்பி வர போறோம், எங்க அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம் சொல்றாரு. அதை கேட்டதும் இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்க வர்ற அந்த பாட்டி ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அதுவும் இங்க ஏற்கனவே ஒரு கொலையும் நடந்திருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பம் வீட்டுக்கு வர போறாங்கன்னு தெரிஞ்சதும் என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த அம்மா பதட்டத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம்
ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த இந்த அம்மாவோட பையன் பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துட்டு இருக்கான். அவன் எதுக்காக அங்க உட்காந்துட்டே இருக்கான்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இவங்க அம்மா அவனை கூட்டிட்டு போக வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அந்த ஏரியால இருக்கிற சில பசங்க கூட சேர்ந்து நடந்து வந்திருக்கான். அதை பார்த்த இந்த அம்மா அவனை கூப்பிட்டு, இங்க பாரு, இனிமே எப்பவுமே அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போகிற வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துட்டு யார் கூடயும் சேர்ந்து போகக்கூடாது. அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இருந்து கிளம்பணும், நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த குட்டி பையன் ஸ்கூல் முடிஞ்சதும் தன்னோட அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு நம்பி பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள அவனோட அம்மா ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பதட்டத்துல இருக்கும் போதே அந்த வயசான பாட்டியோட குடும்பமும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் பாட்டி இறந்த விஷயத்தையும் சொல்ல முடியல. ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சா மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போகணும்னு நினைச்சு இந்த அம்மா கண்ணும் கையுமா கதவு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. யாராவது வந்தா சுடணும்னு முடிவு பண்ணி கண்ணோட தயாரா நின்னுட்டு இருக்காங்க. அப்பொழுதுதான் திடீர்னு ஒரு கன் ஷாட் சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துல ஒரு பெண்ணோட உடலை அந்த வீட்டுல இருந்து தூக்கிட்டு வெளியே கொண்டு போறாங்க. அந்த இடமே பரபரப்பா மாறுது. அப்போதான் நமக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. யார் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் சுடணும்னு காத்துட்டு இருந்தது இந்த குட்டி பையனோட அம்மா தான். ஆனா அந்த குண்டுபட்டு இறந்தது அந்த அம்மா இல்லை, அந்த அம்மா தான். அதாவது இந்த குட்டி பையனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம அந்த குட்டி பையன் அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போவாங்கன்னு நம்பிக்கையோட பஸ் ஸ்டாண்ட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்கதான் படத்துல இன்டர்வல். இதுக்கப்புறம் தான் இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு பல திருப்பங்கள் வர ஆரம்பிக்குது. சோ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பவித்ரன் என்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. அதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட இவர் காதல இருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால பவித்ரனை பழிவாங்குற மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டமான கேஸை கொடுத்து டார்ச்சர் பண்றதையே வேலையா வச்சிருக்காரு. அப்படியே ஒரு நாள் அந்த இன்ஸ்பெக்டர் பவித்ரனை கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குட்டி பையன் ரொம்ப நேரமா தனியா நின்னுட்டு இருக்கான். அவனை போய் விசாரிச்சு அவங்க வீட்டுல விட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. பவித்ரனும் நேரா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அங்க நின்னுட்டு இருக்கிறது அதே குட்டி பையன் தான். தன்னை கூட்டிட்டு போவாங்கன்னு நம்பிக்கையோட அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே அந்த குட்டி பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ எஸ்ஐ பவித்ரன் அங்க வந்து, டே யாருடா நீ, உன்னோட வீடு எங்க இருக்கு, உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க திரும்ப திரும்ப கேக்குறாரு. ஆனா அந்த பையனால எதுக்குமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன். அதுவும் அவனோட அம்மா எப்பவுமே வீட்டுக்கு பின்பக்க வழியா கூட்டிட்டு போவாங்க. அதனால அவனுக்கு தன்னோட வீட்டுக்கு போற வழியே தெரியாது. தன்னோட அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு மாதிரி பயத்தோடவும் குழப்பத்தோடவும் முழிச்சுக்கிட்டே இருக்கான். வேற வழி இல்லாம பவித்ரன் அந்த குட்டி பையனை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அப்படி ஸ்டேஷனுக்கு வந்ததும் இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் இவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், இன்னைக்கு நைட் மற்றும் ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்கலாம், நாளைக்கு விசாரிச்சு இவனோட வீட்டை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடலாம் சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், சரி உன் பொறுப்பு, இந்த பையனை நீ தான் பாத்துக்கணும் சொல்லிட்டு போயிடுறாரு. வேற வழி இல்லாம ஏச பவித்ரன் அந்த குட்டி பையனையும் தன்னோட கேரல் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட கேரல் ஃப்ரெண்ட் கூட கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்காரு. இப்படியே இரவு முடிஞ்சு அடுத்த நாள் அந்த பையனை திரும்ப ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் உன்னோட அப்பா அம்மா யாரு, உன்னோட வீடு எங்க இருக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனோட போட்டோவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் விசாரிக்கிறாரு. ஆனா யாருக்குமே அந்த பையன் அடையாளம் தெரியல. இப்படியே தேடிக்கிட்டு போகும்போது கடைசியில அந்த பையன் படிச்ச ஸ்கூலை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பையனோட பேர், அட்ரஸ், சர்டிபிகேட்ல இருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. அதை வச்சு விசாரிச்சு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பையனுக்கு அவனோட அம்மா கொடுத்திருக்கிற அடையாளம் உண்மையானது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு பணக்கார வீட்டுல இந்த அம்மா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுல இருந்த குட்டி பையன் அபிஜித் ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தான். அந்த பையனோட அடையாளம், பாஸ்போர்ட், சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த அம்மா எடுத்து தன்னோட பையனுக்கு இந்த அடையாளத்தை கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ பவித்ரனுக்கு தெரிய வருது. என்ன இந்த பையனை பத்தி விசாரிக்க போனா செத்து போன ஒரு பையனோட அடையாளம் இவனுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பையனோட உண்மையான கதை என்ன, இவனோட அம்மா எங்க போனாங்க சொல்லி அந்த கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அப்போதான் அந்த ஊர்ல நடந்த அந்த மர்டர் விஷயமும் இவருக்கு தெரிய வருது. அந்த வயசான பாட்டியோட வீட்டுல ஒரு பெண் இறந்து கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ்காரர்கிட்ட போய் அந்த வீட்டுல ஹோம் நர்ஸா வேலை பார்த்த அந்த பொண்ணுக்கு குழந்தை ஏதாவது இருந்துச்சான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ்காரர், இல்லப்பா அந்த பொம்பளை தனியா தான் அந்த வீட்டுல தங்கி இருந்தா, அவளுக்கு பசங்க இருந்திருந்தா அவங்களோட ட்ரெஸ், பொருட்கள் ஏதாவது கிடைச்சிருக்கும் இல்லையா, ஆனா அப்படி எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பவித்ரனுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது. இந்த பையன் யாரு, எதுக்காக இவன் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா இருக்கணும், இவனோட அம்மா அப்பா எங்க போனாங்க, எதை கேட்டாலும் அந்த பையனும் வாயே திறக்க மாட்டேங்கிறான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி பவித்ரன் அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அந்த பையனை ஸ்டேஷன்ல பத்திரமா பாத்துக்க சொல்லி தன்னோட கேரல் ஃப்ரெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. அவங்களும் ஸ்டேஷன்ல அந்த குட்டி பையனை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த குட்டி பையன் ஸ்டேஷனுக்குள்ள காணாம போயிடுறான். எங்கடா போனா சொல்லிட்டு ஒரு ரூமாவே தேடி போனான். இந்த பையன் அந்த லேடி கான்ஸ்டபிள் கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். டே இப்போ எல்லாம் விளையாடக்கூடாது, ஒழுங்கா சமத்தா உட்காரணும் சொல்லி அவங்களும் அவனை சமாதானப்படுத்தி பாத்துக்கிறாங்க. அப்படியே ஈவினிங் நேரமும் ஆகுது. ஒரு பக்கம் எஸ்ஐ பவித்ரன் இந்த குட்டி பையனை பற்றிய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஸ்டேஷன்ல இருக்கிற தன்னோட கேரல் ஃப்ரெண்டான லேடி கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி அந்த பையன் அங்கதான் இருக்கானா கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் இங்கதான் விளையாடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் லேடி கான்ஸ்டபிள் கூட விளையாடிக்கிட்டே இருந்த அந்த குட்டி பையன்
எப்போ ஸ்டேஷனை விட்டு எஸ்கேப் ஆனான்னு யாருக்குமே தெரியல. அவ்வளவுதான். அன்னைக்கு நைட் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்தது விஷயம் தெரியாது. உடனே பவித்ரனை கூப்பிட்டு, ஒரு சின்ன பையனை கூட உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? பாட்டி வீட்டுல நடந்த அந்த மர்டர் கேஸ்ல அந்த பையன் சஸ்பெக்டாவும் இருக்கலாம், இல்ல முக்கியமான சாட்சியாவும் இருக்கலாம். இவ்வளவு முக்கியமான பையனை இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே, செம டோஸ் விடுறாரு. அதோட பவித்ரா உன் பொறுப்புல தான் அந்த பையனை விட்டுட்டு போனேன் நானும் சொல்லி திட்டுறாரு. அதுக்கு பவித்ரன், சார் அந்த பையன் காணாம போனதுக்கு நான் காரணம் இல்லன்னு சொல்லி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான லேடி கான்ஸ்டபிள் பக்கம் பழிய திருப்புறாரு. அவ்வளவுதான். அந்த லேடி கான்ஸ்டபிளுக்கு பவித்ரன் மேல செம கோபம் வந்துடுது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தால அவங்களோட வேலையே போயிடுற நிலைமை வந்திருக்கு. அப்படி இருக்கும் போதும் தன்னை காப்பாத்துறதுக்கு பதிலா தன்னோட தவறு அவங்க மேல தள்ளுறாரேன்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போறாங்க. சோ இங்கேயே இவங்க 2 பேரோட காதலும் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த லேடி கான்ஸ்டபிள் பவித்ரன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு நபர் ஓடி வந்து ஒரு லாரியில ஏறாரு. யாருன்னு பார்த்தா அது நம்ம டோவினோ தாமஸ். இந்த படத்துல அப்பாஸ் என்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவர் அவசரமா அந்த லாரியில ஏறாரு. அந்த லாரிக்குள்ள ஏற்கனவே ஒரு குட்டி பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்த அதே குட்டி பையன் தான். அப்பாஸ் அந்த பையனை கவனிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அப்பாஸ் இறங்க வேண்டிய இடம் வந்துடுது. அவர் லாரியில இருந்து இறங்குறாரு. ஆனா அவருக்கு பின்னாடியே அந்த குட்டி பையனும் இறங்குறான். என்னன்னு தெரியல, இந்த பையன் அப்பாஸையே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த அப்பாஸ், டேய் என் பின்னாடி வராத, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்லன்னா கல்லால அடிச்சிருவேன்னு மிரட்டுறாரு. உடனே அந்த பையன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படியே அந்த இரவு அப்பாஸ் மட்டும் தனியா அந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது எதிரில போலீஸ்காரங்க வர்றாங்க. அவங்களை பார்த்ததும் அப்பாஸ் தன்னோட கையில இருந்த ஒரு பொட்டலத்தை குப்பை தொட்டிக்குள்ள தூக்கி போட்டுடுறாரு. போலீஸ்காரங்க நேரா இவங்கிட்ட வந்து, டேய் எப்படா வெளியே வந்த, சரி உன்னை செக் பண்ணணும்னு சொல்லி சோதனை பண்றாங்க. அப்பாஸும், சார் என் கையில எதுவுமே இல்லை சார்னு சொல்றாரு. ஆனா போலீஸ்காரங்க முழுசா சோதனை பண்றாங்க, எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இவகிட்ட இருந்த பொருளை ஏற்கனவே குப்பை தொட்டிக்குள்ள போட்டுட்டாரு. அதனால போலீஸ்காரங்க அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அப்பாஸ் திரும்ப அந்த குப்பை தொட்டி கிட்ட வந்து தான் போட்ட பொட்டலத்தை தேடுறாரு. ஆனா அது அங்க இல்ல. ஒரு நிமிஷம் பதறி போய் சுற்றி பார்க்கிறாரு. அப்போதான் தெரியுது அந்த பொட்டலத்தை அந்த குட்டி பையன் தான் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கான். அவன் அதை நேரா அப்பாஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். அப்பாஸ் அந்த பொட்டலத்தை வாங்கிட்டு, டேய் தம்பி யாருடா நீ, உனக்கு என்ன வேணும், ஏன் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வர கேக்குறாரு. ஆனா அந்த குட்டி பையன் ஒரே ஒரு விஷயத்தையே திரும்ப சொல்லிட்டு இருக்கான், எனக்கு அம்மா வேணும். அதை கேட்டதும் அப்பாஸுக்கு பாவமா இருக்கு. சரி எங்கேயோ வழி தவறி வந்திருக்கான் போல, இவன் அவனோட அம்மா கிட்ட சேர்த்துடலாம், இன்னைக்கு நைட் நம்ம கூடவே இருக்கட்டும் நினைச்சு அந்த குட்டி பையனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அடுத்த நாள் முழுக்க அந்த பையனோட அம்மாவை தேடி அப்பாஸ் அலைஞ்சு திரிகிறாரு. ஆனா இங்க தேடியும் அவங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த குட்டி பையனும் ரொம்ப சின்னவன். அதனால அவன் எந்த ஊர்ல இருந்து வந்தான், அவனோட உண்மையான வீடு எதுவுமே சரியா சொல்ல தெரியல. வேற வழி இல்லாம அப்பாஸே அந்த குட்டி பையனை தன்னோட கூடவே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பாஸ் ஒரு சரியான குடிகாரன். அது மட்டும் இல்லாம ஸ்மக்லிங், திருட்டு வேலைன்னு சட்டத்துக்கு எதிரான வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அவனோட இந்த திருட்டு தொழிலுக்கு உதவுற மாதிரி அந்த குட்டி பையனையும் தன்னோட கூடவே சேர்த்துக்கிறான். இப்படியே 6 வருஷம் ஓடிடுது. அந்த குட்டி பையனும் இப்ப நல்லா வளர்ந்துட்டான். ஒரு நாள் அப்பாஸ் அந்த பையனுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்து அனுப்புறான். அவன் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட கண்ணுல ஒரு பஸ் ஸ்டாண்ட் படுது. அந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்ததும் அவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிக்குது. சின்ன வயசுல அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அதே பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருந்தது எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அவன் பஸ்ஸை விட்டு இறங்கி சின்ன வயசுல தன்னோட அம்மாவோட தங்கி இருந்த அந்த வயசான பாட்டியோட வீட்டை தேடி போறான். அங்க போனா அந்த வீடு முழுசா பாழடைஞ்சு போயிருக்கு. அந்த பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மாமரத்துல மாங்காய் அடிச்சு சாப்பிடுறதுக்காக சின்ன வயசுல அங்க வந்த பசங்க எல்லாம் இப்போ வளர்ந்து அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய், இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு, இங்க யாரும் தங்கலையா, இந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பசங்க, இந்த வீட்டுல ஒரு பைத்தியக்கார பாட்டி இருந்துச்சு, அந்த பாட்டியும் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டை பார்த்துக்க யாருமே இல்ல, இந்த வீட்டுக்கு யாரும் வரதில்லை, ஏன்னா இங்க ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலையை பண்ணது அந்த பைத்தியக்கார பாட்டியை பார்த்துக்கிட்டு இருந்த ஹோம் நர்ஸ் தான். அன்னைக்கு ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்க அந்த ஹோம் நர்ஸை புடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. இங்கதான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. இன்டர்வல்ல நமக்கு இந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தான் காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையில நடந்தது வேற. அந்த குடும்பம் வீட்டுக்கு வந்த இந்த அம்மா கண்ணும் கையுமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இறந்து கிடந்தது அந்த லேடி பிம்ப் தான். அதாவது போலீஸ்காரங்க இந்த அம்மாவை கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த பையன் உடனே தன்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போனதும் கதையில இன்னொரு பெரிய ட்விஸ்ட். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ இன்ஸ்பெக்டரா இருக்கிறது யாருன்னா, இதுக்கு முன்னாடி எஸ்ஐயா இருந்த பவித்ரன் தான். அந்த பையன் நேரா பவித்ரன் கிட்ட போய், என்னோட அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க, அவங்க எங்க இருக்காங்க கேட்கறான். அப்போதான் பவித்ரனுக்கு இவன் யாருன்னு புரியுது. சின்ன வயசுல ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போன அந்த குட்டி பையன் தான் இவன் இப்போ வளர்ந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பையனை பார்த்ததும் பவித்ரன் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறாரு. ஏன்னா சின்ன வயசுல அந்த பையன் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போனதால தான் அவனோட கேரல் ஃப்ரெண்ட் கூட பிரச்சனையாகி அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. தன்னோட காதல் வாழ்க்கை தோல்வியடைய காரணமே இந்த குட்டி பையன் தான் அப்படின்னு பவித்ரன் அவன் மேல ஒரு கோபத்துல இருக்காரு. அதனால தான் இப்போ அவனை பார்த்ததும், நீ ஒரு நாள் கண்டிப்பா இந்த ஸ்டேஷனை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும் அட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசுறாரு. அதுக்கப்புறம், சரி ஜெயில இருந்தவனோட அம்மாவை போய் பாத்தியா கேட்கிறாரு. அங்கதான் இன்னொரு உண்மை வெளியே வருது. ஆக்சுவலா
வருஷங்களா இந்த அம்மா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என் பையன் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட மனநிலை சரியில்லாததால மென்டல் அசைலம்க்கு மாற்றிருக்காங்க. அங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் பவித்ரன் தான் அந்த மென்டல் அசைலம்ல இருந்து இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ அந்த பையனுக்கு ஒரு விஷயம் புரியுது, தன்னோட அம்மா இந்த பவித்ரனோட பிடியில தான் இருக்காங்க. அதனால அந்த பையன் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, தயவு செஞ்சு எங்க அம்மாவை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேக்குறான். அப்படின்னு இந்த பையன் பவித்ரன் கிட்ட கேட்க, அதுக்கு பவித்ரன் அதெல்லாம் உனக்கு கிடைக்காது, என்னோட லவ் லைஃப் உன்னாலதான் காலியாச்சு, அதுக்கு உன்னை நான் பழிவாங்க வேண்டாமா ஒரு வில்லத்தனமான மனநிலையோட பேசுறாரு. ஆனா அந்த பையனும் விடுற மாதிரி இல்ல. எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் சொல்லி தினமும் அந்த ஸ்டேஷனை சுத்தி வர ஆரம்பிக்கிறான். அதனால கடுப்பான பவித்ரன் ஒரு நாள் அவனை ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்து, தினமும் இங்க வந்து என்னை தொந்தரவு பண்றியா, நான் நினைச்சா உன்னை இல்லாம ஆக்கிடுவேன், உன் அம்மாவை உன் கண்ணுல நான் காட்டவே மாட்டேன், நான் எப்படி என் காதலியை பிரிஞ்சு கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரி நீயும் உன் அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்படணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் சொல்லி ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு. அப்போ அந்த பையன் ஒரு முடிவு எடுக்கிறான். சரி, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பழைய கணக்கை தீர்க்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்றேன் சொல்றான். ஸ்டேஷன்ல தப்பிச்சு போன தேடப்படும் குற்றவாளிகளோட போட்டோ இருக்கிற போட்டோ ஒன்னு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான குற்றவாளியோட போட்டோ இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம அபாஸ் தான். 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குட்டி பையன் அந்த ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சான்ல, அதே ஸ்டேஷன்ல இருந்து தான் அபாஸும் தப்பிச்சிருக்கான். அப்போ அந்த பையன், இவன் இப்போ எங்க இருக்கான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், அவனை பிடிச்சு கொடுத்தா எங்க அம்மாவை என்கிட்ட கொடுப்பீங்களா கேட்கிறான். அந்த டீலுக்கு இன்ஸ்பெக்டர் பவித்ரனும் ஒத்துக்கிறாரு. அப்படியே கதை திரும்ப ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. அந்த பிளாஷ்பேக்ல இந்த பையன் அப்பாஸ் கிட்ட வளர்ந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆரம்பத்துல அப்பாஸ் அந்த பையனை நல்லா பார்த்துக்கிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க அடிமையாக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போகாம எந்த பொறுப்பும் இல்லாம வாழ ஆரம்பிக்கிறான். அவனோட எல்லா தேவைகளுக்கும் இந்த பையனையே நம்பியிருக்க ஆரம்பிக்கிறான். ஆனா சின்ன வயசுல இருந்து இந்த பையன் கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இருப்பான், நான் கண்டிப்பா உன்னை உன் அம்மா கிட்ட சேர்த்து வைப்பேன், உன் அம்மாவை கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அந்த நம்பிக்கையில தான் இந்த குட்டி பையனும் அப்பாஸ் கூடவே இருந்திருப்பான். ஆனா வளர்ந்த பிறகும் அதே பேச்சை தான் அப்பாஸ் சொல்லிட்டு இருக்கான். அதனால ஒரு கட்டத்துல அந்த பையன், இனிமே உன்னை நம்ப முடியாது, நான் எங்க அம்மாவை தேடி போறேன், பெங்களூர்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நான் கிளம்புறேன் சொல்றான். அதுக்கு அப்பாஸ், ஓ வளர்ந்துட்டியா, இப்போ என்ன விட்டுட்டு போறியா, சரி கடைசியா எனக்காக ஒரு வேலை மட்டும் பண்ணு, அது முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் செட்டில் ஆயிடலாம், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போன்னு சொல்றான். அந்த திருட்டு வேலைக்காக தான் பல வருஷம் கழிச்சு இந்த பையன் திரும்ப இந்த ஊருக்கே வர்றான். இப்போ அப்பாஸும் அவனோட கூட்டாளிகளும் அதே ஊர்ல ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. அவங்க இருக்கிற இடம் இந்த பையனுக்கு நல்லாவே தெரியும். அவன் நேரா அந்த இடத்துக்கு போய், அப்பாஸ் எங்க அம்மா இந்த ஊர்ல தான் இருந்திருக்காங்கன்னு சொல்றான். அதை கேட்டதும் அப்பாஸ், டேய் நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா, ஆக்சுவலா எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும், உன்னையும் உன் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன், உன் அம்மாவை அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பவித்ரன் அவனோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான், கவலைப்படாத, நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு உன்னை உங்க அம்மா கிட்ட சேர்த்து வைக்கிறேன், உன்னை சேர்த்து வைக்கணும்னு தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன் சொல்றான். இதை கேட்டதும் அந்த பையன் ரொம்ப எமோஷனல் ஆகிறான். ஏன்னா இவ்வளவு நாளும் அப்பாஸ் தன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிருக்காருன்னு நினைக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பையன் ஏற்கனவே போலீஸ் கிட்ட அந்த இடத்தை சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கான். போலீஸ் அந்த இடத்தை சுத்தி வளைச்சுறாங்க. அப்படியே அப்பாஸை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அப்பாஸ், அடப்பாவி, உன்னை பெத்த அம்மாவுக்காக உன்னை வளர்த்த அப்பாவையே காட்டி கொடுத்துட்டேடா வேதனையோட சொல்றாரு. அதை கேட்டதும் இந்த பையன் உடஞ்சு போயிடுறான். என்ன மன்னிச்சிடு அப்பாஸ், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கு அப்பாஸ், ஒன்னும் பிரச்சனை இல்லடா சொல்றாரு, பெத்த அம்மாவுக்காக தானே பண்ண, பரவாயில்ல, ஆனா நீ அம்மா கிட்ட போய் சேர்ந்துடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் ஜெயிலுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பையன் இன்ஸ்பெக்டர் பவித்ரன் கிட்ட போய், எங்க அம்மாவை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பவித்ரன், உன் அம்மாவை ஒரு முறை மட்டும் உன் கண்ணால காட்டுறேன், ஆனா உன் கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறார். அந்த பில்டிங்கோட கடைசி செல்லுக்குள்ளதான் உங்க அம்மா இருக்காங்க, போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பல வருஷங்களுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவை பார்க்க போறோம்ன்ற சந்தோஷத்துல அந்த பையனும் வேகமா அந்த செல்லுக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு பித்து பிடிச்ச நிலையில ஒரு பெண் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அம்மான்னு இவன் குரல் கொடுத்ததும் அந்த பெண் மெதுவா திரும்பி பார்க்கிறாங்க. இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வர அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த பையன் அதிர்ச்சியாகி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் பவித்ரனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இவன் இப்படி ஓடுறான் குழம்புறாரு. அப்படியே அந்த பையன் ஓடி நேரா அவனுடைய சின்ன வயசுல அம்மா எப்பவும் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நான் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு, அந்த இடத்துக்கே திரும்பி வந்து உட்கார்றான். இங்கதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட் வெளிவருது. அவன் அந்த கடைசி செல்லுக்குள்ள போய் பார்த்தது அவனுடைய அம்மாவே கிடையாது. அந்த செல்லுக்குள்ள இருந்தது யாருன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த அந்த பைத்தியக்கார லேடி தான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல இந்த பையனுடைய அம்மா அந்த லேடி பீம்ப சுட்டு கொன்றதுக்கு அப்புறம் பாட்டியோட குடும்பம் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தா கண்டிப்பா இந்த கொலை கேஸ்ல மறுபடியும் போலீஸ் இவங்களை பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த குடும்பம் வரதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்றாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த அந்த லேடியை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அந்த லேடிக்கு போட்டு விட்டு அவங்க கையில அந்த கண்ணையும் கொடுத்துட்டு அந்த லேடியை தான் அந்த வீட்டோட ஹோம் நர்ஸ் மாதிரி காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அதாவது அந்த கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போனது இந்த பையனுடைய அம்மா கிடையாது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த அந்த பைத்தியக்கார லேடிய தன்னுடைய இடத்துல வச்சு இந்த அம்மா தப்பிச்சு போயிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பையன் கிட்ட, நான் வர வரைக்கும் நீ இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கணும், கண்டிப்பா அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ்காரங்க வந்து அந்த பையனை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு
அதே பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்ப வந்த அந்த பையன் இன்னைக்கும் தன்னுடைய அம்மா வருவாங்கன்னு நம்பிக்கையோட அங்கேயே உட்கார்ந்திருக்கான். அப்ப அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சில மாடுகள் மேய்ந்துட்டு இருக்கு. அந்த மாடுகளுக்கு நடுவுல இருந்து ஒரு வயசான லேடி வந்து அந்த பையனுடைய தோள்ல கை வைக்கிறாங்க. அந்த மாடு மேய்த்துக்கிட்டு இருந்த லேடி வேற யாரும் இல்ல, அது அந்த பையனுடைய அம்மா தான். எப்படியாவது ஒரு நாள் தன்னுடைய மகன் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்ப வருவான்னு நம்பி அதே ஊர்ல தன்னுடைய அடையாளத்தை மாத்திக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பல வருஷங்களுக்கு பிறகு அம்மாவும் மகனும் ஒன்று சேர்றாங்க. அப்ப அந்த பையன் தன்னுடைய அம்மா கிட்ட, அம்மா இப்ப நீங்க எனக்கு என்ன கதை சொல்ல போறீங்க, என்னோட புது பேர் என்ன அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறான். அதுக்கு அந்த அம்மாவும் அவனுடைய புது பேரையும் அவனுக்கு சொல்ல போற புதிய கதைகளையும் அவன் காது கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த படம் முடிவடைகிறது. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான படத்தோட கதையோட நான் உங்களை மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன்.